சூசையப்பரே எங்கள் காவலரே, திருக்குடும்பத்தை காத்த தூயவரே, பாதம் பணிகின்றோம்.
மூன்றாவதாக அன்பாளர்கள் சார்பாக மூன்றாம் பிரியை ஏற்ற அருளானந்த தேவசகாயம் அன்பிகளது பொறுப்பாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காவதாக சமத்துவ பண்பாட்டினை சமுதாயத்தில் உழைக்கும் தூதுவர்களாக திகழும் அன்பியல் மகராளிகள் சார்பாக நான்காம் பிரியை ஏற்ற ஆரோக்கிய அன்னை இன்னாசியர் அன்பியல் பொறுப்பாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாவதாக பாலின வேறுபாடின்றி அனைவரும் இறைவனின் பிள்ளைகளே என்ற தூய உள்ளத்தோடு வளரும் நாளைய தலைமுறையினர் சார்பாக ஐந்தாம் பிரியை ஏற்ற விடுமுறை ஊழியர் பள்ளி நிறைவு கொண்டாடும் குழந்தைகளை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவிற்குரியவர்களே, சிறப்பிலேயே நமக்காக இறைவேண்டல் செய்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கிற மதுரை உயர்மறை மக்களுடைய புதிய அருள் பணியாளர் அன்பு அண்ணன் அருள் பணி குவீன் பார்வோதஸ் அவர்களையும் பாலின சமன்மை போற்றும் பண்பாடு என்ற கருத்தியலில் நற்செய்தி நமக்கு பகுதளித்து வந்திருக்கிற ஜெபமாலை அன்னை கோவிலுடைய இணை பங்கு பணியாளர் பாசமிகு அண்ணன் அருள்பணி பிரிட்டோ அவர்களை நம்முடைய சமய நூற்றுவை சார்பாக கரவொலி எழுப்பி வரவேற்போம். மேலும் இன்றைய திருவிழாவை நல்ல தயாரிப்போடு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருளாளர்கள் தேவசகாயம் பதுவை அந்தோனியா ஆரோக்கிய அன்னை இன்னாசியர் அன்பே குடும்பங்கள் பெங்களூரு புனித அண்ணா சபை சகோதரிகள் ஆகியோரையும் பங்கு தெய்வங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி வழிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியை ஹெலன் பார்ப்பனம் குடும்பம் புனித சூசையப்பர் வழியாக தெய்வம் செய்து வரும் அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசை கிடைக்கவும் பிள்ளைகளின் குடும்பங்களை நிறைவாய் இறைவன் ஆசீர்வதிக்கவும் பேரப்பிள்ளைகளுடைய கல்வி ஒழுக்கம் தெய்வ பயம் ஞானங்கள் சிறந்து விளங்கவும் பேட்டிக்கு சுகப்பிரசனம் கிடைக்கவும் குடும்பத்தில் மறைந்த அனைத்து ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடையவும் குறிப்பாக ஜான் சாம்ராஜ் அவர்களுடைய நித்திய இலைப்பாற்றி அடையவும் குடும்ப கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாலின பாகுபாடுகளும் இந்த சமத்துவத்தை சிதைக்கின்றன.
எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு அனைவராக தேர்ந்தெடுக்க திருவுளவானீரே. பாதுகாவலராகிய இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம் உருவிலேயே மனிதர்களை படைத்தார். ஆண் என்றும் பெண் என்றும் அவர்களை படைத்தார் என்று அருள் பார்த்து படைப்பிலேயே பாலின சமத்துவம் நிலைப்பாட்டப்பட்டதை உறுதிப்படுத்துகின்றது. ஆளுகின்ற அதிகாரமும் ஆசையும் இவர்களுக்கு சமமாக வழங்கப்பட்டதை எடுத்துரைக்கும் இந்த முதல் வாசகத்திற்கு கவனத்தில் செலுத்துவோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 26 முதல் 28 முடிய. அப்பொழுது கடவுள் மானிடரை தாம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆண் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 26, 27 மற்றும் 28 முடிய. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 10 இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியர்கள் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிகளை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாரே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய பாதுகாவலரான புனித சூசேப்பருடைய 114வது ஆண்டு கோவில் பெருவிழாவினுடைய 2வது நாளினை நாம் அணியெடுத்து வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இனிய நாளிலே உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் அருட்பணி அருள்மேகராஜ் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள் சகோதரர்கள் அனைவருக்குமே திருவிழாவினுடைய 2ஆம் திருவிழாவுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்
அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பொருள் என்ன? பாலின சமன்மையை போற்றும் பண்பாடு. இந்த தலைப்புடைய அர்த்தம் யாருக்காக புரிகிறதா? பாலின சமன்மை போற்றும் பண்பாடு. ஆணும் பெண்ணும் சமம். முதல்ல இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுடைய பங்குத்தந்தை அதிகமாக இந்த சமன்மை அப்படின்ற வார்த்தையை நிறைய நேரங்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. இதே டைப்பில் நான் ஒரு 2 பேருக்கு அதுக்கு அர்த்தம் பண்ணி கேட்டப்போ சமன்மையா அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சமன்மை என்பது சமத்துவம் அப்படின்றது எளிதாக புரியுது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் இந்த பாலின சமன்மையை போற்றும் பண்பாடு என்கின்ற இந்த தலைப்பை சரியான காலகட்டத்தில் உங்களுடைய பகுத்தறிஞர்கள் தேர்வு செய்து இன்னைக்கு அதை பற்றி மறைவுரையாற்றுவதற்காக அழைத்திருக்கின்றார். இன்றையே இந்த தலைப்பானது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாகச் சிறந்த ஒரு தலைப்பாகவே நான் பார்க்கிறேன். இப்போ சமன்மை அப்படின்ற சமன்மை அப்படின்னு பார்த்தோம்னா சமன்மை சமத்துவம் அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன? சமன்மை அப்படின்னா சமன்மை சமன் இன்மை அப்படின்னா சமத்துவம் இல்லாத நிலை. இன்னைக்கு சமன்மை அப்படின்ற வார்த்தையை பேசுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க யாருமே சமமாக இல்லை என்பதுதான். இன்னைக்கு பாலினத்தின் அடிப்படையில் மட்டும்தான் மனிதர்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு பல வகையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மனிதர்கள் சமமில்லாத நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் சமமில்லாமல் இருக்கின்றார்கள். பொருளாதாரத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? பணக்காரர்கள் ஏழை அப்படிங்கிறத பிரித்திருக்கிறாங்க. இரண்டாவது, சமூகத்தில் இருக்கக்கூடிய சமமில்லாத நிலையில மனிதர்கள் எப்படி பிரித்திருக்கிறாங்க? இன்னைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. என்ன சொல்லிருக்காங்க? சோகார்டு ஹைபாஸ் அப்படின்னா அப்போ உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்க? பிரித்து வைத்திருக்கிறார்கள். கல்வியின் அடிப்படையில் என்ன சொல்லிருக்கிறாங்க? படித்தவர்கள் படிக்காதவர்கள் பிரித்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாலினத்தின் அடிப்படையில் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? ஆண்பால் அதோடு மட்டுமா? இன்னைக்கு பல நேரங்கள் இந்த பாலினம் அப்படின்னு இந்த இதில் சுருக்கிறோம். ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் ஆண்பால் பெண்பால் மட்டும் நம்ம சுருக்கிக் கொள்வோம். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் யார் இருக்கிறாங்க? 3ஆம் பாலினத்தவராக, அதாவது மாற்று பாலினத்தவராக இருக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு என்ன செய்யணும்? சமமாக நடத்தப்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக. இந்த பாலின சமன்மை அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? ஆண்பால் பெண்பால் சொல்லிட்டோம். நம்முடைய மண்டைக்குள்ளேயே யார் வரல? அந்த மாற்று பாலினத்தவர் வரல அப்படின்னா இன்னைக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி இன்னைக்கு என்ன செய்யணும்? அதிகமாக சிந்திக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த பாலின சமன்மைக்கு, பாலின சமமின்மைக்கு, சமத்துவம் இல்லாத நிலைக்கான காரணம் என்ன? திடீர்னு ஒரு வட்டத்தில் என்ன செஞ்சாங்க? ஆணும் பெண்ணும் பிரிச்சிருக்கிறாங்க. ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் தவறுந்தவர்கள் அப்படின்னு வந்துட்டாங்களா? இல்லை. வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன வந்துச்சு? இந்த எண்ணம் மனிதனுக்குள் வரப்பட்டது, கொடுக்கப்பட்டது, புகுத்தப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இப்படித்தான் சொல்றோம். இயற்பிலேயே யாரும் இல்லை உயர்ந்தவர்கள், ஆண் பெண்ணையவன், பெண் சிறியவர், 3ஆம் பாலினத்தவர், அதுக்கு மாற்று பாலினத்தவர் கீழே அப்படின்னு இல்லவே இல்லை. எப்படி உருவாகுது? கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த வரலாற்றிலே பார்க்கின்ற போது மனிதன் எப்படி இருந்தால் முதல்ல வேட்டையாடக்கூடிய சமுதாயம். முதல்ல என்ன செஞ்சான்? அவன் வயிற்று பிழைப்பிற்காக வேட்டையாடினான். மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி உணவாக உண்டு கொண்டிருந்தான். அதுவரை என்ன இல்லை? ஒரு பிரச்சனை இல்லை. நாட்கள் சென்றன. அவன் எதை பழகுறான்? விவசாயத்தை பழகிறான். நிலம் ஒன்றை பெற்றுக் கொள்கிறான். அதுதான் என்ன ஆகுது? இந்த வேறுபாட்டிற்கான ஒரு ஆழமான காரணமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? ஒரு நிலம் கிடைக்கிறது. நிலத்தில் என்ன செய்யலாம்? உழ ஆரம்பிக்கிறான், வேலை செய்யலாம். அப்ப என்ன நடக்குது? அந்த நிலம் அவனுடைய சொத்தாக மாறிவிடுகிறது.
குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய இயந்திரமாகவும் அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க. அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து பாருங்களேன். அப்படியே என்ன செய்யலாம், அது சொத்து, அது உரிமை அப்படின்னு வந்தவனும் அவனுக்கு என்ன வந்துருது, நான் போய் உழைக்கிறேன், அதிகாரம் என்பது யாருக்கு இருக்கணும், ஏன்தான் இருக்கணும், நான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் தான் இருக்கிற அப்படின்னு உருவானது தான் என்ன வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு. இன்னைக்கு ஆணாதிக்க சமூகமாக இன்னைக்கு பறந்து விரிந்த நிலையில் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன சிந்திக்க இருக்கிறோம்னா, பாலின சமன்மை என்பது ஒரு போற்றக்கூடிய பண்பாடு அப்படின்னு சிந்திக்கிறோம். இதை இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, பாலின சமன்மை, அதாவது பாலின சமத்துவம் என்பது இன்று ஒரு வாழக்கூடிய ஒரு பண்பாடாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். அப்ப இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்றத கலந்து இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த மாற்று பாலினத்தவர்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நடந்த நிகழ்வாக நான் பார்க்கிறது. ஒரு நாள் திருச்சிக்கு என்ன செஞ்சிருந்தேன், நான் பேருந்தில் பயணம் செய்திருந்தேன். அப்போ ஒரு 2 இருக்கைகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு திருநங்கை உட்கார்ந்து, இன்னொரு இடம் இருக்குது வெறும் எம்டியாக இருக்குது, யாருமே உட்காந்து. பெண்கள் வர்றாங்க, அந்த இடத்த பார்க்குறாங்க, அப்படி என்ன செஞ்சுறாங்க, நின்று விடுகிறாங்க. ஆண்கள் ஏறாங்க, பார்க்குறாங்க, நின்று விடுகிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், ஏறி உள்ள வருவேன். அதே கூட என்ன செய்யறேன், அந்த இடத்த பார்க்குறேன், அப்படியே நின்று பக்கத்தில் நின்று உட்கார. அந்த திருநங்கை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, வேமனை கையை பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க, பக்கத்தில் உட்கார வைத்திருக்காங்க. எனக்கு நான் பயம், ஏன்னா அதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. இப்படி எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் திருநங்கைகள் திருநம்பியர்கள் அப்படிங்கிறது வேறு விதமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு மனநிலை. உட்கார வச்சுட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட ஒரு வாய்ஸ் பேச ஆரம்பிக்கிறேன். நானும் கொஞ்ச நேரமா பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த அம்மா வந்துச்சு, இடம் ஃப்ரீயா இருக்குது, பார்த்துச்சு, நின்றுச்சு. 2 பேர் வந்தாங்க, பார்த்தாங்க, நின்றுட்டாங்க. நீயும் வந்த பார்த்த நின்னுட்ட, என்ன எங்களை பார்த்தனா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த பொறப்ப அவங்க அப்பதான் கேட்கிறாங்க, இந்த பொறப்ப நாங்க என்ன வரம் கட்டி வாங்கி வந்தோமா? இந்த பொறப்ப எப்படி இருந்தது? எங்க அம்மா அப்பா என்ன இந்த மாதிரி ஒரு ஜீன்ல இந்த குழந்தை பிறக்கணும்னு நாங்க கேட்டு வந்தோமா? நாங்களும் பார்ப்போம் எல்லா இடத்துலையும் இவங்க இப்படிதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய மனவேதனை பகிர்ந்து கொண்டார்கள். இது என்ன எங்களுடைய சாபமாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்கொண்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு மண்டையில நறுக்குன்னு கொட்டின மாதிரி என்ன இருந்துச்சு, ஒரு கண் திறந்தது. அப்பதான் புரிய வருகிறது, இந்த மனிதர்களை என்ன செய்யக்கூடாது, அப்படி வேறு விதமாக பார்க்கக்கூடாது என்பதை அப்பொழுதுதான் என்ன செஞ்சேன், நான் புரிந்து கொண்டேன். அப்போ அவங்க நிறைய பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்போ சொன்னது, நான் கேட்டேன், நீங்க ஏதாவது வேலை செய்யலாம்ல அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் வேலை செஞ்சுட்டா மட்டும், ஏதாவது கடையை போட்டு உட்காந்துட்டா மட்டும் நீங்கள் ஏதாவது வாங்கி இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா காசு கொடுத்து எங்கள்கிட்ட வாங்குவீங்களா? எங்களுடைய கைகள் பட்ட பொருட்களை நீங்கள் வாங்குவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பஸ்ஸில் போகிறோம், ஏதோ ஒன்று எடுத்துட்டு வர்றாங்க, யாராவது ஒன்று வாங்குகிறோம், ஏதோ ஒரு திருநங்கையோ திருநம்பியோ எடுத்துட்டு வராங்க, வாங்குவோம். நாங்கள் பல நேரங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு சில பேர் வாங்க மாட்டோம். அப்போ நீங்க வேலை செய்யலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இதுதான் சொன்னாங்க, ஏன்னா என்ன நடத்தினாலும் என்ன செய்தாலும் என்ன செய்வதில்லை, எங்களுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கப்படுவதில்லை. பல இடங்கள்ல நாங்கள் அவமானப்பட்டும், காரி துப்பப்பட்டும், அடிக்கப்பட்டும், கல்லடிப்பட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நாங்கள் வாழ்க்கை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பாலின சமன்மையை ஒரு போற்றக்கூடிய பண்பாடு அப்படின்னு சிந்திக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யாரை சிந்திக்கணும், பெண்களை விட மூன்றாம் பாலினத்தை கூட சொல்லணும், மாற்று பாலினத்தவர் என்ன செய்யணும், அவங்களை இன்னைக்கு சிந்தித்து அவர்களுக்கான மனித மாண்பை கொடுக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கடவுள் முதல் வாசகங்களை பார்க்கணும், கடவுள் மனிதனை படைக்கின்றார். அந்த படைப்பு வாசகங்கள் எப்படி இருக்கும், முதல் நாள் ஒன்று படைச்சாரு, தோன்ற ஒளி தோன்றுகின்ற ஒளி தோன்றிட்டு, வானம் புரியும் சொன்னார், புரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாத்தையும் படைச்சுட்டே வந்தவர் என்ன செஞ்சுட்டாரு, மனிதனை படைக்கின்ற போது மட்டும் என்ன சொல்றது,
தன்னுடைய உருவிலும் சாயலும் மனிதர்களை படைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். உருவிலும் சாயலும் என்னுடைய உருவிலும் சாயலும் ஆணை படைக்கிறேன், வேற ஒரு சாயலும் பெண்ணை படைக்கிறேன், மூன்றாம் பாடத்தை படைக்கிறேன். என்ன செய்யற கடவுள் படைக்கிற தன்னுடைய உருவிலும் சாயலும் மானிடரை படைப்போம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சாரு, மனிதரை படைக்கின்றார். அப்பயும் என்ன செய்யறாரு, நல்ல வேலை அவர் என்ன செஞ்சாரு, விழா எலும்பை எடுத்து என்ன செஞ்சாரு வச்சார். ஒருவேளை ஆணுக்கு மண்டையில இருந்த எலும்பையும் பெண்ணுக்கு வயிற்றுல இருந்த எலும்பையும் வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இன்னும் நிலைமை மோசமாக வருது. அப்போ இன்னைக்கு அவர் விழா எலும்பு எங்க இருக்கிறது, சமமான இடத்துல ஒரு பாதியான இடத்துல தான் இருக்கு. அப்ப அதை எடுத்து வைக்கிறார் அப்படின்னா எந்தவித வேறுபாடும் இல்லை, மனிதர்களாக நடத்தப்படணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ அப்படித்தான் என்ன செய்யறாரு, கடவுள் மனிதர்களை படைத்திருக்கிறார். அப்படியே இந்த வேறுபாடு உருவாக யூத சமுதாயம் என்ன செய்யறாரு, கடவுள் இயேசு மனிதராக பிறக்கிறார். அங்க என்ன நடக்குது, பெண்கள் அவர்கள் உன்னை உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்டாங்களா? இல்லை. யூத சமுதாயம் இப்ப எப்படி நம்முடைய சமுதாயத்தை உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிரிச்சிருக்கிறாங்களோ அந்த சமுதாயத்தை எப்படி பிரிச்சிருந்தாங்க, முதல் தரக்குடி மக்கள் இரண்டாம் தரக்குடி மக்கள் பிரிச்சிருந்தாங்க. அந்த முதல் தரக்குடி மக்கள் யார் வருவா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், பணபலம் படைத்தவர்கள், நிலப்புறங்கள் உடையவர்கள், இவங்க எல்லாருமே எங்க வந்துருவாங்க, முதல் தரக்குடி மக்கள்ல வந்துருவாங்க. இரண்டாம் தரக்குடி மக்கள்ல வர்றது யாரு, நோயாளிகள், பாவிகள், பெண்கள், இவங்க என்ன செய்வாங்க, இரண்டாம் தரக்குடி மக்கள்ல வருவாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன, ரெண்டாவது அவ்வளவுதான். ஒரு அப்ப எப்படி பார்க்கப்பட்டார்கள், அவங்க ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் இயந்திரமாக மட்டும்தான் பெண்கள் பார்க்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்த இயேசு பிறக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, இப்படி எல்லாம் பண்ணலாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில மரியாவும் மார்த்தாவுடைய வீட்டுக்கு செல்கின்றார். அவர் ரவியாக பார்க்கப்படுகிறார். ஒரு ஆசிரியர் ஒரு போதிக்கக்கூடிய ஒருவருடைய பக்கத்துல என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண் உட்காரக்கூடாது, அந்த பெண் அவர் பார்க்கவுமே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பக்கத்துல காலடியில் உட்கார்ந்து என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கின்றார். அதோட நிறுத்திட்டார். சமாரிய பெண்ணோடு பேசுகின்றார். விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண் என்ன செய்றாரு, உங்கள பாவம் பண்ணாத முதல்ல கல்லை எறிகிறான்னு சொல்றாரு. அப்படி என்றால் அங்கு நடந்த அந்த பாலின வேற்றுமையை கடவுள் இயேசு பார்க்கின்றார். பார்த்தவர் என்ன செய்றாரு, சவுக்கடி கொடுத்தார். சவுக்கடி கொடுத்ததுதான் அதெல்லாம் ஒரு காரணம் தான். என்னது, நம்ம அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களா வச்சுட்டே இருக்கோம், இவன் வந்தவே நீங்க தூக்கி வச்சு பேசுறானே அப்படின்னு பார்த்துதான் என்ன செய்யறார்கள், அவர்களை கொலை செய்ய திட்டம். அப்படி என்றால் இன்னைக்கு இந்த கடவுள் படைத்த மனிதர்கள்ல இந்த சமமை அப்படிங்கிறது ஒரு இயற்கை அல்ல. அது என்ன கிடையாது, இயற்கையிலேயே சமமின்மையான ஒரு சமத்துவம் இல்லாதவர்கள். இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். இந்த பாலினம் அப்படின்றது என்ன, ஒரு அடையாளம் மட்டும்தான், ஆண் பெண் அப்படின்ற ஒரு அடையாளம் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம், அதவே மாற்றிக்கொண்டு ஒரு அதிகாரமாக பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நடந்து கொண்டு. அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சிந்தனையாக மட்டுமே இல்லை, ஒரு கருப்பொருளாக மட்டுமே என்ன செய்யக்கூடாது, பாலின சமத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டே சென்றுவிடாமல் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் என்ன செய்யணும், இதை வாழ்வாக்க வேண்டும். அதுதான் நம்ம இருந்து போறப்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அப்ப முதல்ல என்ன செய்யணும், உடனே சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமா, ஆணையம் பெண்ணையும் சமம், மூன்றாம் மாட்டு பாலினத்தவர்கள் சமம் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு வந்துட முடியுமா, முடியவே முடியாது. ஏன்னா இது ஆண்டாண்டு காலமாக பல ஜெனரேஷன் உருவாக்கப்பட்ட வருது. அப்ப என்ன செய்யணும், இன்னைக்கு வீட்டில் முதல்ல என்ன செய்யணும், இந்த சமநிலையை கொண்டு வரும், சமத்துவத்தை கொண்டு வருது. என்னுடைய பங்கில் ஒரு பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குறேன். 45,000 சேலரி வாங்குது. வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் மூத்த பொண்ணு. ரெண்டாவது ஒரு பையன் தான் செகண்ட் இயர் படிச்சுருக்கான். இந்த பொண்ணு ஒரு 2 வருஷம் தான் முடிச்சுட்டு ஒரு 45,000 சம்பளம் வாங்கி குடும்பத்தை நடத்தி கொண்டே இருக்கு. அன்னைக்கு அந்த பொண்ணு எனக்கு சொன்ன ஒரு விஷயம்,
நான் வேலைக்கு போயிட்டு எவ்வளவு வேலையில களைப்பா வந்தாலும் நான் என்ன செய்யணும், என் தம்பிக்கு நான் தான் சாப்பாடு போட்டு கொடுக்கணும். அவன் சாப்பிட உட்காந்துட்டா அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது நான் தான் வச்சுக்கணும். அவன் அப்படியே சாப்பிட என்ன செய்வான், இங்கிட்டு திரும்பி செல்ல நோண்டிக்குவான். அவன் தட்டை எடுத்து கொடுக்குறது நானாக தான் இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக, நான் அவன் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவன் செகண்ட் இயர் ஆனாலும் எங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவன் ஆம்பளத்துல நீ பொம்பளத்துல நீ இந்த வேலையை தான் செய்யணும், அவன் தான் எனக்கு நாளைக்கு கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு என்ன சொல்றாங்க. அப்படி சொல்லியே இன்னைக்கு வளர்க்கிறதுனால என்ன ஆகுறது, அந்த சிறு குழந்தையிலே வளர்த்துருக்கு அந்த ஆண்களுக்கு பிள்ளைகள் என்ன வருது, ஆண் குழந்தைகளுக்கு. அப்போ ஆண் அப்படின்றவன் ஒரு சமுதாயத்தை உயர்ந்தவன், நமக்கு கீழதான் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னது உருவாக்கப்படுது. எங்க உருவாகுது, வேற எங்கேயுமே இல்லை. இது ஆண்களாக கூட உருவாக்கப்படுறது எங்க வருது, அம்மாக்களாக முதல் உருவாக்கு. நீங்க தான் இதற்கு முழு முதல் காரணமாக இருக்கு. என்ன செய்யுங்க, அவன் ஆம்பளை, அவன் ஆம்பளை. எப்ப என்ன செய்யணும், நீங்க அவன் என்ன செய்யலாம், நீ உனக்கு சாப்பாடு நீ தான் போட்டு சாப்பிடணும். சாப்பிடும்போது தண்ணி நீ தான் எடுத்து வைக்கணும். சாப்பிட்டதற்கு நீ தான் கழுவணும். நீ தான் என்ன செய்யணும், உன்னுடைய ட்ரெஸ்ஸை துவைக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும், அந்த வேலையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கணும். அதை வந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வேலை, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு வேலை, இப்படி நீங்களே பிரித்தீர்கள் என்றால் நாளைக்கு இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த சமுதாயம் மாறி. அப்ப முதல்ல என்ன செய்கிறார், வீட்டில இருந்தே ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கு. இரண்டாவது என்ன செய்யணும், நம்முடைய மொழி வழக்குகளை மாற்ற வேண்டும். என்ன மொழி வழக்கு, இன்னைக்கு வீட்டில் சொல்லுவோம்ல, பொம்பளை பிள்ளை மாதிரியே அழுகாத, என் ஆம்பளை அழுகுனா கண்ணீரே வரதா, பொம்பளை பிள்ளை மாதிரியே அழுகாத அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பெண்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் அப்படின்றதா இருக்கும். இன்னைக்கு நீங்க பேசுற பல நேரங்கள் ஆண்கள் பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் பெற்றோர்களாக அம்மாக்களாக நீங்கள் என்ன செய்வீங்க, சொல்லிக் கொண்டுதான் இருக்குது. அப்ப என்ன சொல்றோம், அடுத்த என்ன வார்த்தை சொல்றோம், அவர்களை பார்த்து அதே அவங்களை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை பேசாத அப்படின்னு. நீ பொம்பளை, அவன் என்ன அந்த ஷேர் பண்ண அந்த பொண்ணு சொல்லுங்க இருக்கான். ஒரு நாள் லீவ் கிடைக்கிறாங்க, சனிக்கிழமை லீவ் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ஒரு 8 மணி வரை தூங்கலாம்னு நினைப்பேன். வேலைக்கு போயிட்டு என்னை அன்னைக்கு என்ன செய்வாங்க, 6 மணிக்கு எழுப்புவாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சுருவாங்க, 8 மணி 9 மணி வரைய தூங்க விட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு நேரம் தூக்கம், ஏன் பொம்பளை பிள்ளை தூங்கக்கூடாதா அப்படின்னா என்ன அர்த்தம், பல நேரங்களில் நம்ம என்ன செய்து விடுறோம், இப்படி சொல்லி 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 சொல்லியே என்ன செஞ்சிடறோம், நம்மை அறியாமலே அவர்களுக்குள் என்ன செஞ்சிடறோம், ஆம்பளை பெருசு அப்படின்னு ஒரு சிந்தனையை புகுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும், நம்முடைய மொழி வழக்குகளில் பேசப்படக்கூடிய இந்த வார்த்தைகளாக என்ன செய்யணும், மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், நான் சொன்ன அந்த மாற்று பாலியலாகிய திருநங்கைகளோ திருநங்கைகளோ நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யுங்க, ஒரு மதிப்போட ஒரு பார்வையில பாருங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கீழ்த்தரமான பார்வையில, அவங்க ஏதோ விலங்குகளை போல பார்க்காதீங்க, அவங்களை ஏதோ தப்பானவர்களாக பார்க்காதீங்க. எல்லா திருநங்கைகளும் தப்பானவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலர் அது மாற்றப்படுகிறார்கள், அவங்க வேணும்னேலாம் எதுவும் செய்யறதில்லை. அப்படி அவர்களை மதிப்போடு பார்வையை பார்க்கக்கூடியவர்களாக இல்லாமல் நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டும், அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த பாலின சமூகம் ஒரு போற்றக்கூடிய பண்பாடு அப்படிங்கிறதோ நம்ம சிந்தனையில பேசிட்டோம், இதை பத்தி கேட்டுட்டோம் அப்படின்னு கடந்து வச்சு செல்லாமல் உங்களுடைய சிந்தனையில் வாழ்வார்கள், உங்களுடைய செயலில் வாழ்வார்கள், உங்களுடைய வார்த்தைகளில் வாழ்வார்கள். அதன் பின்பு இயேசு நினைத்த இந்த ஒரு மிகப்பெரிய ஏமாசியான வரும். எனவே அதற்கான வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இறைவன் அன்புடைய இறை சமூகமே,
இறைவன் நம்மை அறிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய உள்ள குமுறல்களை கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நம்முடைய உள்ளத்தின் கவலைகளை எல்லாம் தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக எடுத்துக்கொள்வோம். திரு அவையிலும் பொது வாழ்விலும் பெண்களின் பங்களிப்பை மதித்து முடிவெடுக்கும் அதிகாரங்களில் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்கிட தேவையான துணிவையும் மனப்பக்குவத்தையும் தலைவர்களுக்கு வழங்கிட இறைவா உண்மை மன்றாடுகிறோம். பெண் குழந்தைகள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தண்ணீரும் பெறவும் அவர்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகளும் பாகுபாடுகளும் ஒழியவும் பாதுகாப்பான ஒரு சமூக சூழல் உருவாகவும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம். எமது பங்கு குடும்பங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு அதிகாரம் கொண்டதாக இல்லாமல் அன்பு, புரிந்துணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் உருப்பெறவும் வீட்டு வேலைகள் முதல் குடும்ப பொறுப்புகள் வரை உள்ள அனைத்தும் சமமாக பயிரப்படும் பண்பாடு வளரவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமுதாயத்தில் விழிப்பு நிலையில் வாழும் பெண்கள் அவர்களின் மாண்பை மீட்டெடுக்க அவர்கள் தன்னுரிமையோடு வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதனின் மாண்பை காத்து புனித சூசையப்பரை போல இன்று இத்திருத்துறையில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் பாலின பாடுபாடுகளை களைந்து அனைத்து பாலினத்தவரையும் மதிக்கின்ற பண்பட்ட சமுதாயமாக மாறிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளாக ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக இருக்கின்றது என்பதை அறிவேன். நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் ஏற்படுத்தும் மன்றாட்டுகளை ஏற்று நாங்கள் விரும்பியதை கேட்பதை எங்களுக்கு தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உள்ளத்தில்
ஆண்டவரே, தூயவரான தாயே, தந்தையே, உமது புகழ்ச்சி பணியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இம்முறையில் தந்தையாக இருக்கும் ஒரே திருமகனை பேணிக்காக நீ தந்த புனித யோசேப்பை மன்றாடினார். எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த ஒரே மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மையும் உள்ள பணியாளர் அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது வாழ்வை வாழ்ந்தவர்கள் புகழ்கின்றனர். தலைமை காணுவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது முன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றுகளும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு நிறைந்து புகழ்ந்து பாடுவதாவது. இது உன்னதமான நேரம். கடவுள் தன்னுடைய மகனை அளித்த இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தர இருக்கின்ற நேரம். இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தேவைகளை இந்த காணிக்கைகளோடு ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பணியிலே இணைவோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவிய உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தைகளையும் எங்களது பேராயர் தோணிசாமி சவரித்து எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. மேலும் உயிர் தெழுவும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர்களை சகோதரர்களை எங்களை வாழ்வுடன் நிறைவு செல்லக்கூடிய எங்கள் அன்பின் பெயர்களையும் யாரும் இழந்தவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உன் திருமக வழியில் ஏற்றவர் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கல்வி தாய் எங்கள் அன்பு தாய்மார்கள் கொண்ட வகையாக அவள் அன்பு தலைவரும் திருக்குடும்பத்தின் தலைவரும் கல்வி தொழிலாளர்களின் பாதுகாவலர் என் பங்கின் பாதுகாவலருமான புனித சுசேப்பர் புனித திருத்தூதர்கள் உலகில் ஒப்பந்தவராக ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கல்வி பெற்று உன் திருடைய கிறிஸ்துவ வழியாக உண்மை புகழ் ஏற்ற வரம் வருட உண்மை மன்றாடுகின்றோம். இவர்களே
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்களே, பாலின சமமை போற்றும் பண்பாடு என்ற கருப்பொருளை நம்முடைய திருவிழாவின் 2ஆம் விழாவை சிறப்பித்திருக்கின்றோம். இந்த திருவிழா திருப்பதியை தலைமையேற்று வழிநடத்தி இறைவனுடைய ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்காக அருள்பணியாளராக அருள்பணி பெற்றிருக்கக்கூடிய அருள்பணி அவர்கள் நமது மதுரை உயர்நிலை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவினை நான் பணியாற்ற வேண்டிய பணிக்குழுவை களப்பணியாளராக இருந்து இதோடு பணியாற்றியவர்கள் படைப்பு திறனோடும் புதுமையோடும் தன்னை பணிகளை சிறப்பான செயலாற்றக்கூடியவர்கள். இந்நாளிலே இந்த திருவிழா திருப்பதியை தலைமையேற்ற வழிநடத்த வேண்டும் என்று அழைத்தவுடன் அழைப்பை ஏற்று இங்கு வந்து இந்த திருப்பதியை நமக்காக நிறைவேற்றி இறைவனுடைய அருளை பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பொருளர் திருவிழா சந்தானம் அவர்கள் இந்த நூலாடி அறிவிப்பார்கள். பாடலுடைய தலைவர் அவர்கள் இந்த நூலையும் நலவாழ்வு பணிகளுடைய உழைப்பாளர் சாந்தியவர்கள் இந்த பாலின சமூகத்தை போற்றும் பண்பாடு என்பதை ஒரு புதிய பார்வை, குறிப்பாக நாம் பாலினம் என்றவர் ஆண்பால் பெண்பால் என்று 2ஆக சுருக்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே மாற்று பாலினத்தவரை குறிப்பாக திருநங்கை திருநம்பி இவர்களையும் நாம் மாண்போடு பார்க்க வேண்டும், அணுக வேண்டும் என்ற ஒரு தெளிந்த பார்வையை அதோடு கூட இன்றைய நம்முடைய குடும்பங்களிலே எவ்வாறு இந்த ஆண் பெண் சமநிலையை நாம் தக்க வைக்க வேண்டும், மதிக்க வேண்டும், அதற்கான செயல்திட்டங்களை தீர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜபமாலை தந்தை கோயிலுடைய இறைவழியாளர் அருள்பணி விருட்டோ அவர்கள் நல்ல தோழராக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாம் பலவற்றை தொடர்ந்து தன்னுடைய பணித்தளத்திலும் அதை செயல்படுத்தக்கூடியவராக திகழ்ந்திருக்கிறார். திருச்சியில் நான் தமிழ்நாடு இளைஞர் பணிக்கும் செயலராக பணியாற்றிய நிலையிலே புனித பவுல் மருத்துவக் கல்லூரியிலே தன்னுடைய இறையில் உயர்நிலை கல்வியை கற்றார். அவைகளிலே இந்த தோழர்களோடு செயல்படக்கூடியவர். நான் முன்பு பணியாற்றிய உத்தராயப்பட்டி பங்குரை பணியாற்றிய வழியிலே அங்கு தன்னை இறைவனை உணர்ந்து நம்முடைய உயர் பயன்பாட்டுக்காக அருள் பணியாளராக வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று நல்ல ஒரு பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நமது நன்றி வெளிப்படுத்துவதாக கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய தலைவர் திரு ஜெயபால் அவர்கள் நூலாடை அளிப்பார்கள். அவர்களுக்கு வின்சென்ட் போல் சபையுடைய பொருளர் செயலர் திரு சிறிய புஷ்பம் அவர்கள் திருவிழாவில் நன்றி. கிளை மையம் குறிப்பாக சோழவந்தான் அங்கு செயல்படக்கூடிய அருளானந்த விவசாயம், அதோடு கூட மன்னாடி மங்கலம் அங்கு செயல்படக்கூடிய பகுதி நிலையம், கீழமாத்தூர் அங்கு செயல்படக்கூடிய ஆரோக்கிய நிலையம், தோடுநெறி அங்கு செயல்படக்கூடிய இன்னாசி நிலையம் ஆகிய அங்கே குடும்பங்கள் சிறப்பாக செயல்படுத்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து சோழவந்தானிலே நலவாழ்வு பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய பெங்களூரு அண்ணாசி அருட்சகோதரர் அவர்களும் இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்றைக்கு இன்று முதல் நம்முடைய பங்கிலே திருவிழாவுடைய சிறப்பு நிகழ்வாக கலை நிகழ்வுகளானது தொடங்க இருக்கிறது. வழக்கமாக புனித சூசேப்பு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேடையில் வைப்போம்.
இன்று முதல் நாம் இந்த ஜான் பிரிட்டோ மழலையர் தொடக்க பள்ளியிலே நேற்று நாம் இரவு உணவுக்காக வந்து சென்றோம். இன்று முதல் ஒவ்வொரு நாளுமே நிகழ்வுகள் அனைத்தும் அந்த மேடையிலே நடைபெறும். ஆகவே திருப்பதி நிறைவடைந்தவுடன் இன்று விடுமுறை விடுதலை பள்ளியிலேயே நிறைவு விழாவாக முதல் பகுதி மழலையர் தொடங்கி 5ஆம் வகுப்பு வரை பயிற்சி நம்முடைய பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர், உறவுகள் எல்லோருமே இணைந்து நம்முடைய குழந்தைகளை வாழ்த்தலும் பாராட்டலும் இந்த ஜான் பிரிட்டோ மழலையர் வளாகத்தை கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய குழந்தைகள் ஒரு அரை மணி நேரத்துடன் நிகழ்ச்சி கொடுப்பாங்க. அதனால் கேட்டதாவது தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நாளை நம்முடைய திருவிழாவுடைய 3ஆம் திருவிழா ஒடுக்கப்பட்டோர் உரிமை காக்க என்ற கருப்பொருளை சிந்திக்க இருக்கின்றோம். நாளை திருவிழா திருப்பதியை தலைமைச்சோடு எடுத்த நம்முடைய பங்கின் முன்னாள் பங்குபடியாளர்கள் தற்போது தமிழ்நாடு ஆயர் பேரவையினுடைய உரையாடல் பணிக்குழுவினுடைய செயலர் அருள்பணி பெனடிக் பர்னபாஸ் அவர்களும் நமது வல்லவர்களை செயல்படுத்திய அன்னை வேளாங்கண்ணி 13 மேன்மைப் பள்ளி முதல்வர் அருள்பணி பாலராஜ் அவர்களும் நாளை திருப்பதியை வழிநடத்துவார்கள். நாளை திருப்பதியை பறவையில் இருக்கக்கூடிய வடநாள் கிறிஸ்தவ ஆகிய அன்பியங்களும் பௌரவசில் செயலாளர்களுடைய அனைத்தர சங்கமும் ஊர்மச்சம் பகுதியில் இருக்கக்கூடிய சகாயமாக அந்தோனியா அன்பியங்களும் சத்தியமூர்த்தி நகர் எம்ஜிஆர் நகர் பகுதியிலே செயல்படக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி குழந்தை இயேசு அன்பிய குழுக்களும் இணைந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். அவர்களோடு திருச்சிறுவியார் சகோதரிகளும் சிறப்பிப்பார்கள். நாளை திருப்பதி முடிந்தவுடன் அன்னை பங்கிலியுடைய அமைப்புகள் இயக்குநர்களாகியோர் கடந்த ஓராண்டு செயல்பாடுகளை கண்காட்சியாக ஏற்பாடு செய்து நமது காட்சிப்படுத்துகிறார்கள். அவை அந்த நிகழ்வில் உங்களை இருக்கின்றோம். இந்த நவநாள் 2ஆம் நாள் திருப்பதிக்கு என்னை அழைத்ததற்கு நம்முடைய பங்கு தந்தைக்கு மிகவும் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்காக மட்டுமல்ல, என்னுடைய அழைத்தல் வாழ்வில் இன்று நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு உங்கள் முன்பாக நின்று திருப்பதி நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பங்கு தந்தையே. எனக்கு பல வழிகளில் உதவி இருக்கின்றார். என்னுடைய வாழ்வில் என்னுடைய தந்தையாக, என்னுடைய அண்ணனாக, என்னுடைய நண்பனாக, தோழனாக இருந்து என்னை தேற்றக்கூடியவராக, எப்பொழுதெல்லாம் நான் கவலையோடு இருக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் என்னை தேற்றக்கூடியவராக, என்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தக்கூடியவராக நம்முடைய பங்கு தந்தை இருக்கின்றார். எனவே இந்த திருப்பணிக்கு அழைத்து எனக்கு அழைப்பு கொடுத்து இந்த திருப்பணியை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய புதிய குரு அருள்மைக்கேல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததான் உங்கள்கிட்ட வரேன். பலருக்கு என்னை ஞாபகம் இருக்காது. இந்த மூஞ்சை பார்த்த மாதிரி இருக்குதா? பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். எட்வர்ட் பிரான்சிஸ் ஃபாதர் இருக்கும் போது பிறகுதான் அந்த இடத்துல கீபோர்டு வாசிக்கிறேன். கீபோர்டு வாசித்து இது பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் நான் பணி செஞ்சிருக்கிறேன். எனவே நான் பணி செய்த இடமும் இது நான் பணி செய்த இடமாக இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் ஜபத்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாநிலத்துக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படுதல் உள்ளவருமான புனித யோசேப்பு
அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு அவசியத்துக்காக தலைவனையும் கொண்டாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றை உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலையின் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை
எங்கள் நிறைவுகளிலே பங்கேற்று அவரை பாராட்ட